ஏமா உடம்பு சரியில்லாத நேரத்துல நீ ஏமா கடைக்கலாம் வர? உடம்பு சரியாயிடுச்சு சரவணா. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்ன? இல்லடா, இன்னும் இருமல் இருக்கு. போய் தர்பூசணி ஜூஸ் ஐஸ் இல்லாம வாங்கிட்டு வந்துரு, சரியா? ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? டேய் டேய், இந்த பக்கம் எதுக்கு போற? அந்த பக்கம் இருக்கு ஜூஸ் கடை, அங்க போடா. ஜூஸ் கடை இங்க பக்கத்துலயே இருக்கேப்பா. ஐயோ சாமி, வேற அதை விட அந்த பக்கம் இருக்கிற கடை கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, அங்கேயே போய் வாங்கிட்டு வாடா. உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தி சொல்றாளே, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு இருக்கா. என்னானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்க கோவம் தான் பெருசு இல்லைங்க. உக்கு 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 உக்குன்னு குத்த தெரியுது. நீங்க கேக்குற மாதிரியே இல்ல. என் மனசுல இருக்கிறது எல்லாம் இந்த லெட்டர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. எடுத்து படிங்களேன். அண்ணே 3 முட்டை கொடுங்கண்ணே. நீங்களா யாருடா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்க்க முட்டை, ஐயோ லெட்டர், ஐயோ ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். அத்தை 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 நில்லுங்க அத்தை. என்னாச்சு? சக்சஸா? லெட்டர் கொடுத்துட்டீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, அறக்க முடியல. நீ லெட்டர் கொடுத்தா அவர் அதுல முட்டையை மடிச்சு கொடுத்துட்டாருடி. என்ன சொன்னீங்க? முட்டையை மந்திரிச்சிட்டாரா? ஐயோ கூறு கெட்டவளே, ஒருத்தி கடைக்கு முட்டை வாங்க வந்தா, நான் கொடுத்த லெட்டர்ல முட்டையை மடிச்சு கொடுத்துட்டாருடி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மாமா அந்த லெட்டரை வாசிச்சாரா இல்லையா? வாசிக்கல. இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய டேய். வாங்க போலாம், வாங்க வாங்க. டேய் அது போறாடி, அது முட்டை. வாங்கடா. வா, வா, வா. ஏங்க அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறா. பிடிக்கிறா. ஏங்க ஏமா முட்டை முட்டை ஏங்க முட்டை 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 முட்டை. அது எங்களுக்கு வேணும். முட்டையா? கடையில வாங்குங்க. முட்டை வேண்டாம், அத சுத்தி கொடுத்திருக்காங்கல்ல பேப்பர், அது வேணும். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு.